திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பக்தி பசி அன்பர்களுக்கு அடியேன் மாயோனின் அன்பு வணக்கங்கள். இந்த அமர்வில் திருப்பாவையின் 26வது பாசுரத்தையும் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சியின் 6வது திருப்பாடலையும் சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டேயேல், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச ஜன்னியமே, போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டி செய்ப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். சென்ற பாசுரத்தில் கோதை நாச்சியார் பறைதருது யாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று அருளியிருப்பார். சீரிய சிங்காசனத்தின் அமர்ந்து ஆயர்பாடி சிறுமிகள் அனைவருக்கும் கண்ணபிரான் என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது எங்களுக்கு என்ன வேண்டும், என்னவெல்லாம் நோன்பு நோற்பதற்காக தேவை என்பதற்கான அந்த நோன்புக்கான பொருள்கள் எல்லாம் என்னென்ன கோபாலனிடமிருந்து பெற வேண்டும் என்பதை இந்த பாசுரத்தில் அழகாக கோதை நாச்சியார் விவரிக்கிறார். விவரிக்கும் போதே பெருமாளின் திருநாமங்களை விண்ணப்பித்து என்னென்னலாம் தேவை என்பதையும் விண்ணப்பிக்கிறார். மாலே மணிவண்ணா, அனைவரும் விரும்பக்கூடிய திருமாலே மணிவண்ணா, நாங்கள் மார்கழி நீராடுவதற்காக மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டேல், நாங்கள் மார்கழி நீராடி நோன்பு நோற்பதற்காக என்னெல்லாம் செய்யணும்னு என்னெல்லாம் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீ கேட்டேன்னா, நீ கேட்டிருக்க, அதுக்கு நாங்கள் சொல்கிறோம். என்னெல்லாம் வேணும் தெரியுமா? முதல்ல ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச ஜன்யமே, இந்த உலகத்தை எல்லாம் நடுங்கி முழங்கக்கூடிய பால் போன்ற வெண்மையான உன் பாஞ்சஜன்யம் போன்ற இந்த சங்கு எங்களுக்கு வேண்டும். என்னென்றால் உன் திருக்கோயிலில் சங்கிட்டு உலகோர் அனைவரையும் உன்னை சேவிக்க வருவதற்கு நாங்கள் அழைக்க வேண்டும். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யம் போன்ற ஒரு சங்கு வேண்டும் என்று முதலில் விண்ணப்பிக்கிறார். பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே, இதெல்லாம் எல்லாருக்கும் தேவை, எல்லா திருக்கோயில்களுக்கும் இது தேவை. சால பெரும்பறையே, பெரிய ஞான பெரிய பறை வேண்டும். சால பறையிலேயும் பெரும்பறை, அதுவும் சால பெரும்பறை, பறையிலேயே மிகப்பெரிய பறை, சால பெரும்பறை வேண்டும். அது கொண்டு நாங்கள் பல்லாண்டு இசைப்போம். இப்போ இங்கேயும் பறையை பற்றி பெருமாட்டி சொல்றார். என்ன என்பதை காண்போம் விரைவில். சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே, கோல விளக்கே, நோன்புக்கான கோல விளக்கு வேண்டும், உன்னுடைய கருடக்கடி வேண்டும், பெருமாளின் கொடி கோல விளக்கே கொடியே விதானமே, அந்த முத்துப்பந்தர் விதானம் எங்களுக்கு வேண்டும், உன்னுடைய பீதாம்பரத்தை அருள்வாய், நீ எங்களை எல்லாம் பிறவி பெருங்கடலிலிருந்து எங்களை உய்விக்க வந்த ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்று விண்ணப்பிக்கிறார். இப்போ இந்த பாடல்லையும் அவர் என்னென்ன பொருளெல்லாம் தேவை என்று சொன்ன இதில் பார்த்தீங்கன்னா சங்கு, பெரும்பறை, கோல விளக்கு, கொடி, விதானம், இதையெல்லாம் சொல்லியாச்சு. இதையெல்லாம் விண்ணப்பித்து எங்களுடைய பிறவியிலிருந்து எங்களை உன்னோடே என்றென்றும் உன்னோடு இருக்கும் அருள் புரிவாய், ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்று விண்ணப்பித்து அந்த அளவில் கோதை நாச்சியாருடைய 26வது பாசுரத்தை நிறைவு செய்கிறோம். அடுத்து திருப்பள்ளி எழுச்சியின் 6வது திருப்பாடலை சிந்திக்க இருக்கிறோம். மாணிக்கவாசக பெருமான் திருவடிகளே சரணம். இப்பொழுது திருப்பள்ளி எழுச்சியின் 6வது பாடலுக்குள் செல்வோம். பப்பர வீடிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும், மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா, செப்புறு கமலம் கண்மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் சிறப்பான செய்திகளை, பிறவி நீக்க மருந்துக்கான சிறப்பான செய்தியை சொல்கிறது. பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார்,
அது என்ன பப்பரை? இந்த சொல் பாடல்களில் வரும்பொழுது, அதுவும் மாணிக்கவாசருடைய பாடலில் வரும்பொழுது, பப்பரை என்ற சொல்ல நீங்கள் இதில் நிகண்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது. இந்த சொல் பரபரப்பு அற. அப்போ அது ஒரு இடைக்குறை, இடையில் இருக்க சில எழுத்துக்கள் எல்லாம் இல்லை. பப்பர வீட்டிருந்து பரபரப்பு அற. நம்ம பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க, எல்லாம் யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும். ஆனால் இந்த வாழ்க்கை தொடங்கியதிலிருந்து நம்ம வாழ்க்கை நிறைவடையும் வரை, அல்லது இந்த உடலை நீக்கும் வரை, ஒரு நொடியும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எதற்காக இந்த வேகத்துக்கு ஓடுறோம்ங்கிறது தெரியாமலேயே பரபரப்பு நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஹைப்பர் டென்ஷன், பரபரப்பாக இருந்து எதற்காக வாழ்கிறோம் என்று தெரியாமலேயே வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறோம். அதை அந்த காலத்திலே கண்டுகொண்டு பெருமான் சொல்றாரு, பரபரப்பு அற வீட்டிருந்துன்னா இதெல்லாம் அந்த பரபரப்பில் இருந்தெல்லாம் மனதளவில் விடுபட்டு இருந்து. நீங்க எவ்வளவு வேலையும் செய்யலாம், ஆனா அந்த வேலை நீங்கள் அல்ல. அந்த பரபரப்பிலிருந்து விடுதலை பெற்று இருந்தால்தான் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும், உங்களது சிந்தனை நேர்வழியில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுதுதான் இறை சிந்தனையும் உங்கள் மனதுக்குள் வரும். அப்படிப்பட்ட அடியவர்கள் அவர்கள் பந்தனை வந்தறுத்தார். இப்போ பார்த்தீங்கன்னா பரசுராமர் சத்திரியர்கள் மேலே உள்ள அவருடைய தந்தையை கொண்ட சத்திரியர்கள் மேல் உள்ள கோபத்தினால அனைத்து சத்திரியர்களையும் வதம் செய்தார்னு சொல்லுவாங்க. பரசுராமர் காலத்தில் இருந்த மிதிலையின் அரசன் ஜனக மகாராஜாவை மட்டும் தொடமாட்டார். ஏன்னா அவர் இந்த பந்தனைக்கெல்லாம் மேலே அவர் பரபரப்பார இறை உணர்ந்த அவர் ராஜ ரிஷி, அவர் மன்னராக இருக்கிறார். ஆனால் இந்த பந்தனையெல்லாம் விட்டவர் புளியம்பழமும் தோடும் போல வாழக்கூடிய ஒரு ரிஷி அவர். அதனால அவரை மட்டும் தொடலை. அதனால் நீங்கள் பரபரப்பு விட்டு பந்தனையெல்லாம் கட்டுக்களெல்லாம் விட்டு பந்தத்தெல்லாம் விட்டு இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் விட்டுட்டு ஓடி போகிறதில்ல. சன்னியாசிக்கு சம்சாரம் பெருத்ததும் போல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எங்கே போனாலும் மனம்தான் காரணம். இங்கே எந்த வேலை பார்த்தாலும் ஒரு நொடி இறைவனை சிந்திப்பதற்காக நமக்கு நேரம் இல்லை, பரபரப்பாக இருக்கிறேன் என்று சொல்வது உண்மையிலேயே நமக்கு ஒரு எஸ்கேபிசம். இதெல்லாம் இருக்கும்போது இந்த பரபரப்பு அறுதல்ங்கிறது நீங்கள் எல்லாம் உங்களுடைய கடமைகள்லாம் விட்டு ஓடுவதில்லை, அதை தான் உணர்தல். அதை தான் பெருமான் அழகா சொல்றாரு, பரபரப்பு அற வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார். அப்படி உள்ளவங்க தான் இந்த பந்தங்களில் இருந்தெல்லாம் விட்டறுத்து வீட்டில் இருந்து இல்லறத்தில் இருக்கும் பொழுதே இறைப்பயன் தூய்க்க முடியுங்கிறது தான் உங்களுக்கு நம்ம சிவனியம் சொல்லக்கூடிய சைவ வழிபாட்டு முறை. அம்மையும் அப்பனுமாக மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளுடன் பாடி போதொரு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்னு அப்பர் பெருமான் நமக்கெல்லாம் பாடி சென்றாரே. காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன். இப்படி இருக்கும்போது ஆணும் பெண்ணுமாக இருக்கும் பொழுதே நீங்க இறை வழிபாடு நடத்த முடியும். அதுவும் பந்தனை விடுவதற்காக. அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணிகொள்வோம்னு இதே திருவம்பாவையில் ஒரு விண்ணப்பம் வைக்கவில்லையா? அப்ப பந்தனை விடுதல் என்பது இந்த பரபரப்பை விடுதல் என்பதுதான். பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார். அவர் பலரும் அப்படி விட்டு பந்தனைகள் எல்லாம் விட்டவங்க உலகியல் வாழ்விலிருந்து ஓடி போயிட்டாங்கிற அர்த்தம் இல்லை. அவர் பலரும் எப்படி இருக்காங்கன்னா, அவர் கண்களில் நீர் பனிக்குமாறு உள்ளத்தில் இறைவனை சுமந்தவர்கள். அதுதான் மானுடத்து இயல்புங்கிறாரு. மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. அம்மையப்பனாக இருக்கக்கூடிய அம்மையை ஒரு பகுதியில் கொண்டிருக்கிற அணங்கின் மணவாளா, உன்னை இந்த பப்பர வீட்டிலிருந்து உணரும் அடியார் எப்படி வணங்குகிறாருன்னா கண்கள் பணிப்ப மைப்புறு கண்ணோடு மைப்புறு கண்ணியர். அவர் கண்ணியர்னா பெண்ணு நினைச்சாதீங்க. மைப்பு என்றால் கண்ணீர் மல்க உள்ள கண்களை உடையவராக மைப்புறு கண்ணியராக அவர். அதுதான் மானுடத்து இயல்பு. மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார். அந்த பப்பர வீட்டிலிருந்து உணரும் அடியவர்கள் எல்லாம் அணங்கின் மணவாளா அவர்கள் எல்லாம் உன் திருக்கோயில் முன்னாடி நிற்கிறாங்க.
நீ செப்புரு கமலங் கண்மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறையில் உரையக்கூடிய சிவபெருமானே, செப்பு போன்ற தாமரை மலர்கள் மலரக்கூடிய குளிர்ந்த தன்வயல் சூழ் திருப்பெருந்துறையில் உரையும் சிவபெருமானே, எங்களுக்கு அப்படிப்பட்ட அடியவர்கள் எல்லாம் நீ உய்விப்பாய், எங்களையும் உய்விக்க வேண்டுகிறோம். இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று உருகி வேண்டுகிறார். இது நமக்காக அவர் பாடியது. எப்படி ஒருவன் பற்றற இருக்க முடியும்? புளியங்காயா இருக்கும்போது அந்த காயின் தோடும் ஒட்டி இருக்கும். அந்த பரபரப்பு வரும்பொழுது தோடு தனியாகவும் பழம் தனியாகவும் இருக்கும். ஆனால் அந்த ஒரு கோரில் ரெண்டும் ஒட்டி இருக்கும். புளியம்பழம் போல தெரியும், தட்டி விட்டால் தோடு தனியாக போயிடும், புளியம்பழம் தனியாக இருக்கும். அதுதான் பரபரப்பற வீட்டு இருத்தல். வீடு என்பது விடுதலை பெறுவது. வீடு பேர் என்றால் ஆஃபீஸில் எல்லா தொல்லையும் முடிச்சு வீட்டுக்கு அப்பாட வீட்டுக்கு வந்துட்டோம், விடுதலை பெற்று வந்து விட்டோம்னு சொல்கிறோம் இல்லையா? வீடு பேர் என்பது மனதளவில், மனத்துக்கண் மாசில நாதல் என்ற அளவில் இந்த திருப்பள்ளி எழுச்சி நமக்கெல்லாம் கொடுத்த பெரும் பாடத்தை உணர்ந்து மாணிக்கவாசகர் திருவடிகளை போற்றி அந்த அளவில் இந்த திருப்பள்ளி எழுச்சி 6வது பாடலை நிறைவு செய்வோம். அடுத்த அமர்வில் திருப்பாவையின் 27வது பாசுரத்தையும் திருப்பள்ளி எழுச்சியின் 7வது திருப்பாடலையும் சிந்திக்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மாயோன். திருச்சிற்றம்பலம்.